எல்லாருமே போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆறாம் முதல் பருவத்தில் முதல் பாடம் மட்டும் பார்த்துருப்போம். இன்னைக்கு அதை தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. ஸோ அதில் மிச்சம் இருக்க பாடத்தில் இந்த வீடியோவில் முடிச்சுப்போம். அதே மாதிரி நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட் அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டாபிக் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ அதை பார்க்க போகிறோம். இதை மட்டும் பார்த்தாலே போதும். ஓகேவா? வீடியோ போகலாமா? முதல்ல என்ன பார்ப்போம் அப்படின்னா இயற்கணிதம். யாருமே எண்களை பற்றி பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அந்த வீடியோ பார்த்துருங்க. ஸோ இதை அதை தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. ரைட்டா? ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாவது டாபிக் என்ன இயற்கணிதம் பார்க்க போகிறோம். இயற்கணிதம் அப்படின்னா என்ன அப்படின்னா அல்ஜிப்ரான்னு சொல்லுவாங்க. அந்த அல்ஜிப்ரால இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சரியா? இது இந்த டாபிக்ல போறதுக்கு முன்னாடி அல்ஜிப்ரானா என்னென்ன விஷயங்கள் தெரியணும் அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். சேனல்ல நான் பார்க்க போறோம். ரைட்டா? முதல்ல என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா மாறி அப்படின்னா இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேரியபிள் சொல்லுவாங்க. ரைட்டா? மாறி அப்படின்னா என்ன அப்படின்னா வேரியபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா மாறியோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி அதோட மதிப்பை வந்து அது மாத்திக்கும். சரியா? இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட வேல்யூ வந்து அது மாத்திக்கும். அப்போ அதுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ABC up to Z. ரைட்டா? அப்போ மாறி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க வேரியபிள்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா ABCD up to Z வரைக்கும் இருக்கும். இதுதான் என்ன அப்படின்னா மாறி. சரியா? அப்போ இந்த மாதிரி ஒரு ஆல்பபெட் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மாறின்னு சொல்லுவாங்க. அதோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா அது எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட மதிப்பு வந்து அது மாத்திக்கும். இதுதான் வேரியபிள்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ A - 5 = 10 ன்னு வச்சுக்கலாம். சரியா? A - 5 = 10 ன்னு வச்சுக்கலாம். இப்போ A ஓட மதிப்பு என்ன? இங்கோட -5 அங்க போனுச்சுனா +5 மாறும். அப்போ 10 + 5 15. ரைட்டா? அப்போ A - 5 இருக்கு. இந்த இடத்துல A ஓட மதிப்பு என்ன அப்படின்னா 15 வருது. இப்போ இப்படின்னு வச்சுக்கலாம். A - 10 = 20 ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 10 அங்க போனுச்சுனா +10 வருமா? அப்போ 20 + 10 30 ஆயிடுமா? அப்போ A = 30. அப்போ இந்த இடத்துல வரும்போது A ஓட மதிப்பு என்ன அப்படின்னா 15. இந்த இடத்துல வரப்போ A ஓட மதிப்பு என்ன 30. அப்போ இடத்துக்கு ஏத்த மாதிரி அதோட வேல்யூவை அது சேஞ்ச் பண்ணிக்கும். அப்படி சேஞ்ச் பண்ணிச்சு அப்படின்னா அததான் என்ன சொல்லுவாங்கன்னா மாறின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா எப்படி ஞாபகம் அப்படின்னா மாறி அப்படின்னா வேல்யூ மாறிட்டே இருக்கும். அவ்வளவுதான். சரியா? சிம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட வேல்யூ மாத்துமா மாறிட்டே இருக்கனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாறின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் என்ன அப்படின்னா வேரியபிள். சரியா? அடுத்தது மாறிலி. சோ மாறிலி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கான்ஸ்டன்ட். சரியா? அதோட வேல்யூ வந்து அதால மாத்திக்க முடியாது. இப்போ 5 ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5க்கு உண்டான என்ன மதிப்போ அதுதான் எந்த இடத்துல வந்தாலும் அதுக்கான மதிப்பு கொடுப்பாங்க. சரியா? அப்போ மாறிலினா என்ன சொல்லுவாங்க கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட வேல்யூ அதால மாத்திக்க முடியாது. அதுதான் என்ன அப்படின்னா மாறிலி. சரியா? புரிஞ்சா? அப்போ மாறினா என்ன அர்த்தம்? இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேல்யூ மாத்தும். மாறிலினா என்ன அர்த்தம்? இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட வேல்யூவை மாத்த முடியாது. சரியா? அடுத்து என்ன அப்படின்னா கோவை. சோ கோவைனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா சரியா? அப்ப கோவை அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாறியும் மிக்ஸ் பண்ணி வந்துச்சுன்னா அதுதான் கோவை. சரியா? அப்ப கோவைங்கிறது எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு மாறியும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோவைன்னு சொல்லுவாங்க. வேற புதுசாலாம் எதுவும் கிடையாது. சரியா? இப்போ கோவைனா ஒரு மாறியும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வந்துச்சுன்னா அதுதான் என்ன அப்படின்னா கோவை. சரியா? அடுத்து சமன்பாடு. சரி, சமன்பாடுனா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு கோவை இருக்கா? இப்போ கோவை அப்படின்னா A + 15 + B இந்த மாதிரி மாறியும் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. அந்த மிக்ஸ் ஆகி வந்ததுல ஈக்குவல்னு ஒரு சிம்பல் வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அது சமன்பாடுன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ கோவைக்கு சமன்பாடுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இப்போ கோவையில என்ன எடுத்துட்டோம் அப்படின்னா மாறி மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். இதே இது சமன்பாடு அப்படின்னா ஈக்குவல்னு ஒரு சிம்பல் வந்திருக்கும். அப்படி ஈக்குவல் சிம்பல் வந்துச்சு அப்படின்னா அது கோவைன்னு சொல்லக்கூடாது சமன்பாடுன்னு சொல்லணும். இதுதான் என்னன்னா அந்த கோவைக்கும் சமன்பாடுக்குள்ள டிஃபரன்ஸ். சரியா? இப்போ முதல்ல என்னன்னா பார்க்கலாமா? இப்போ மாறி அப்படின்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட வேல்யூவை மாற்றும். மாறி அப்படின்னா எப்பவுமே அதோட வேல்யூவை மாத்தாது. அடுத்து என்ன அப்படின்னா கோவையில என்ன அப்படின்னா மேல பார்த்த மாறியும் கம்பைன் ஆகி வரதான் என்ன அப்படின்னா கோவை எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. சரி, இது மாதிரி எக்ஸ்பிரஷனுக்கும் ஈக்குவேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த ஈக்குவல் டு அப்படிங்கிற ஒரு சிம்பல் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து கோவைன்னு சொல்லக்கூடாது சமன்பாடுன்னு சொல்லணும். இவ்வளவுதான் இந்த 4 விஷயங்கள். இந்த 4 விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அல்ஜிப்ரா முடிஞ்சது. இவ்வளவு 4 கான்செப்ட். இப்போ அந்த வேரியபிள் அப்புறம் கான்ஸ்டன்ட் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ அந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x உடன் 21 அதிகரிக்க. சரியா? x உடன் 21 அதிகரிக்க. அப்போ இந்த மாறி வேரியபிள் வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னா பின்னாடி ப்ராப்ளம் பார்ப்போமா? பெரிய சம்ல வருமா? அந்த சம்ல தெரியாத வேல்யூ x ன்னு எடுத்துக்கோங்க. சரி, இப்போ ஏதோ சம்திங் ஒரு x% அப்படிலாம் கொடுத்துருப்பாங்களா? அப்போ தெரியாத வேல்யூ x ன்னு எடுத்து அந்த x தான் என்ன அப்படின்னா வேரியபிள்.
சரியா? அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. x உடன் 21 அதிகரிக்க அப்படின்னா அது எப்படி எழுதணும் அப்படின்னா இதான் x, அந்த x கூட என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 21 அதிகரிக்க போறாங்க. ஸோ அதிகரிக்க போறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிளஸ் 21 அர்த்தம். அவ்வளவுதான். அப்போ இந்த மாதிரி ஒரு தெரிஞ்ச வேல்யூல தெரியாத வேல்யூ கூட இந்த மாதிரி கம்பைன் பண்ணி எழுதுறது தான் என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா அல்ஜிப்ரா யூஸ் ஆகுது. சரியா? இதுதான் பேசிக் விஷயம். இந்த பேசிக்ஸ் தான் நமக்கு 6th கொடுத்துருப்பாங்க. சரியா? இதை பத்தினா ஃபுல் டீடைல் எல்லாமே 10th இருக்கும். அது போக அந்த டாபிக் வரும்போது பார்த்துக்கலாம். சரியா? இப்போதைக்கு பேசிக்கான விஷயங்கள். அப்போ ஏற்கனவே அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா வருமா, இந்த இதுதான் ஐடியா. சரியா? தெரியாத வேல்யூ ஒண்ணா எப்படி தெரிஞ்சதை விட கம்பைன் பண்ணி எழுத போறோம் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா அல்ஜிப்ரா. சரி, அப்போ x உடன் 21 அதிகரிக்க அப்படின்னா x + 21. அடுத்து ஏவிலிருந்து ஏழை கழிக்க அதை எப்படி எழுதலாம்? ஏவில இருந்தா அப்ப ஏ போட்டாச்சு. அந்த ஏல இருந்து என்ன பண்ண போறோம்? ஏல நீக்க. சரி, நீக்க அப்படின்னா -7 கழிச்சோமா? அவ்வளவுதான். அடுத்து p இன் இருமடங்கு. சரியா? p இன் இருமடங்கு அப்படின்னா இதான் p. அந்த p ரோட 2 டைம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா × 2. அப்போ எந்த ஒரு வார்த்தை வந்தா எந்த சிம்பல் யூஸ் பண்ணணும்ங்கிறது புரியுதா? அதிகரிக்க வந்துச்சு அப்படின்னா பிளஸ், நீக்க இல்ல குறைக்க கழிக்க வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மைனஸ். இந்த மாதிரி இருமடங்கு 3 மடங்கு மடங்கு வந்துச்சுனாவே அது எதை குறிக்கும் அப்படின்னா இன்ட குறிக்கும். அடுத்து 10ஐ m ஆல் வகுக்க. சரி, அந்த 10ஐ m ஆல் வகுக்க அப்படின்னா 10 / m. ஓகேவா? அப்ப அந்த வார்த்தைக்கு என்னென்ன சிம்பல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது பார்க்கணும். சரியா? அதுக்கப்புறம் y இன் 3 மடங்கை 8 ஆல் வகுக்க. இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா y இன் 3 மடங்கேவா இதான் y. அதை என்ன பண்றோம் அப்படின்னா 3 ஆல பெருக்கிட்டோம். மடங்கு வந்து என்ன செய்ய சொல்லிருக்கேன்? பெருக்கல்னு சொல்லி சொல்லிருக்கேன். மடங்குனா பெருக்கல். அப்போ y 3 மடங்கு. அப்போ 3 × y. அது என்ன பண்ண சொல்லிருக்காங்க? 8 ஆல் வகுக்க. அப்போ /8. இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா மாறி மாறி இதெல்லாமே கம்பைன் ஆகி வரக்கூடியது. ரைட்டா? இப்படிதான் இந்த இதோட அப்ளிகேஷனை இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். தெரியாத ஒரு இடத்துல அந்த அதோட அப்ளிகேஷனை அப்ளை பண்றது இப்படி தான் அப்ளை பண்ணணும். சரியா? இதை யூஸ் பண்ணி ஒரு சம்மன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ y + 7 = 13 அப்படின்னா y யோட மதிப்பு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? y + 7 = 13 அப்படின்னா y க்கு என்ன மதிப்பு வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப சால்வ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ y + 7 = 13. சரி, இப்போ அந்த y க்கு என்ன மதிப்பு வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இங்க இருக்க பிளஸ் ஏல ஆன்சர் கொண்டு போயிடலாமா? அப்போ y = 13 - 7. சரி, இந்த பிளஸ் ஏல இருக்கு அந்த பக்கம் போச்சுனா ஸோ -7 ஆயிடும். அப்போ 13ல அந்த 7 அப்படியே கழிச்சிட்டோம் அப்படின்னா சரியா? அடுத்து செகண்ட் क्वेश्चन. இப்போ y + 7 = 3 அப்படினா y என்ன கேட்டாங்களா? இதே மாதிரி இன்னொரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. 3c/4. ஸோ 3 × c / 4 என்பது 18 எனில் c மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. சரியா? அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத பாருங்க. சரியா? என்ன கொடுத்திருக்காங்க? 3c / 4 என்பது ஸோ 18 எனில் c மதிப்பு என்ன? இதுல இந்த 80 ஒரு வார்த்தை இருக்கா? அதுக்கான குறியீடு என்ன அப்படின்னா இது இங்க மட்டும் இல்ல, எந்த சம சால்வ் பண்ணாலும் சரி இது 80 அது 80 அப்படின்னு கொடுப்பாங்களா? அந்த 80 அப்படிங்கிறதுக்கு அப்படியே தூக்கிட்டு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஈக்குவல் போட்டுக்கணும். சரியா? அப்ப அந்த 80 இந்த வார்த்தைக்கான சிம்பல் என்ன? ஈக்குவல் டு. சரியா? பார்க்கலாமா? இப்போ 3c / 4 இப்போ 3c / 4. சரியா? அந்த 80ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஈக்குவல் டு அர்த்தமா? அப்ப ஈக்குவல் டு 18. அந்த 18 போட்டுச்சு. இப்போ c மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? c மதிப்பு கண்டுபிடிக்க என்ன பண்ணனும்? இந்த 3/4 அப்படியே அந்த சைடு கொண்டு போயிரலாமா? முதல்ல 4 இங்க கொண்டு போணும், அப்புறம் இன்னும் கொண்டு போணும். அப்போ 3c = சரியா? வகுத்துல இருக்கக்கூடிய 4 அத போடுச்சா என்ன ஆகும்? பெருக்கலாம் வருமா? அப்போ 18 × 4. சரியா? அப்போ 3c = சரி அப்படியே பெருக்கலாமா? இது பெருக்கணும்னா சரி பெருக்கணும்னா 72 72 வருது. அப்புறம் இந்த பெருக்கல இருக்கக்கூடிய அந்த போடுச்சா என்ன ஆகும்? வகுத்துல வருமா? அப்போ c = 72/3. அதை கேன்சல் பண்ணோம்னா 24. அப்ப c மதிப்பு என்ன அப்படின்னா 24. ரைட்டா? அப்போ இந்த வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 80 எங்கேயாச்சும் வந்துச்சுனா இந்த சம்லன்ட்ல நீங்க வேற ஏதாச்சும் சம் சால்வ் பண்ணும்போதும் 80 அப்படின ஒரு வார்த்தை வந்துச்சுனா அதுக்கான சிம்பல் என்ன அப்படின்னா ஈக்குவல்னு அர்த்தம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்ப ஈக்குவல் போட்டாச்சா? இந்த வகுத்துல இருக்கிறது அந்த பக்கம் போச்சுனா பெருக்கலாம் வரும். அதே பெருக்கல இந்த பக்கம் வந்துச்சுனா வகுக்கலாம் வரும். சால்வ் பண்ணா c மதிப்பு என்ன வருது அப்படின்னா 24 வருது. இவ்வளவுதான் நம்ம அல்ஜிப்ரால 6th புக்ல நம்ம முக்கியமான பாயிண்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தோம்னா இது மட்டும் தான். சரி, ஃபர்ஸ்ட் இந்த டைம் பார்க்கலாமா? சரி, என்னலாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா சோ மாறி என்ன அர்த்தம் அப்படின்னா வேரியபிள். சரி, அது வேரியபிள் அது எப்படி இருக்கும் அப்படின்னா a to z. சரியா? நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா வேரியபிள் அர்த்தம். சரியா? இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட வேல்யூவை அதால மாத்திக்க முடியும். அடுத்து மாறி யூஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே மாறி. சரியா? கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே
கான்ஸ்டன்ட் சரியா. அதோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட வேல்யூவை மாற்ற முடியாது. இப்போ 4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது 4க்கு உண்டான ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் அது பண்ணும் சரியா. அது 4க்கு உண்டான ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் பண்ணும். 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4ஆல் தான் டிவைட் பண்ணும். அதோட வேல்யூ அதெல்லாம் மாற்றிக்க முடியாது சரி. அது மாற்றவே முடியாதனால தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மாறிலின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன அப்படின்னா கோவை. கோவைனா தனியா எக்ஸ்பிரஷன் அதுக்கு எதுவுமே எக்ஸ்பிளேஷன் எதுவுமே கிடையாது. மாறியும் கலந்து வரது தான் என்ன அப்படின்னா மாறிலி சரியா. அடுத்து என்ன அப்படின்னா சமன்பாடு. கோவையில வெறும் a + 5 15 இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்படி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது கோவை. இப்போ ஈக்குவல்னு ஒரு சிம்பிள் அதுல பிரசன்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து கோவைன்னு சொல்ல மாட்டாங்க, சமன்பாடு மாற்றுவாங்க. இப்போ ஈக்குவல் டு 15 அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அப்போ ஈக்குவல் சிம்பிள் வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதை சமன்பாடுன்னு சொல்லிடுவாங்க. இதுதான் கோவைக்கும் சமன்பாடுக்குள்ள டிஃபரன்ஸ் சரியா. அதுக்கப்புறம் அந்த அல்ஜிப்ரா அந்த கான்செப்ட் மட்டும் படிச்சோமா, இதுதான் 4 கான்செப்ட். இந்த 4 கான்செப்ட் படிச்சோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அது எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ x உடன் 21 அதிகரிக்கணும் அப்படின்னா பிளஸ். அடுத்து a விலிருந்து 7 கழிக்க நீக்க எல்லாமே ஒரே மீனிங் தான். அப்போ a - 7. அடுத்து p இன் இருமடங்கு சரி. அப்போ p × 2. அடுத்து 10 ஐ m ஆல் வகுக்க. ஸோ m ஆல் வகுக்க அப்படின்னா 10/n m. ஸோ அப்புறம் y இன் 3 மடங்கை 8 ஆல் வகுக்க. y இன் 3 மடங்கு அப்படின்னா இதான் y. அதோட 3 மடங்கை என்ன பண்றாங்கன்னா 8 ஆல் வகுக்குறாங்க. அடுத்த சம் பார்த்தோம். y + 7 = 13 எனில் y இன் மதிப்பு என்ன? இப்போ 7 அந்த பக்கம் போனுச்சுனா y = 13 - 7 இருக்கும். கழிச்சோம்னா 6. 3c/4 என்பது 18 எனில் சரியா. அது ஈக்குவல் என்பது என்ன சொல்லிருந்தோம், ஈக்குவல் சொல்லிருந்தோம். வகுத்தல் இருக்கிறது அங்க போனுச்சோம்னா பெருக்கலா மாறும். அப்புறம் பெருக்கல் இருக்கிறது போனுச்சு அப்படின்னா வகுத்தலா மாறும். இவ்வளவுதான் நமக்கு இயற்கணிதத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ 2 முடிச்சோமா. ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தேர்ட் வந்து விகிதம் மற்றும் விகித சமம் பார்க்க போறோம். ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் சரியா. விகிதம் மற்றும் விகித சமம் இதுக்கு வேற பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விகிதாச்சாரம்னு சொல்லுவாங்க சரியா. விகிதம் மற்றும் விகிதாச்சாரம்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா விகிதம் மற்றும் விகித சமம் ரெண்டும் ஒன்று தான். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க சரியா. இதுல இந்த டாபிக் நம்ம படிக்கிறதோட நோக்கம் என்ன, அதான் முதல் 3 பாயிண்ட் சரியா. இந்த டாபிக் ஏன் படிக்கிற நோக்கம் என்ன அப்படின்னா விகிதம்னா என்ன, அந்த குறியீடு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கத்துக்கிறதுக்கு. அடுத்து என்ன அப்படின்னா விகிதத்துக்கும் விகிதாச்சாரத்துக்கும் அதாவது விகிதம் மற்றும் விகித சமத்துக்கு என்ன டிஃபரன்ஸ், அது ரெண்டுக்குள்ள தொடர்பு என்ன, அதை பத்தி படிக்க போறோம் சரியா. முதல்ல என்ன படிப்போம் அப்படின்னா விகிதம்னா என்ன அப்படிங்கறத படிப்போம். அதுல உள்ள கான்செப்ட் என்ன, அதுல என்ன நிபந்தனைகள் இருக்கு அதை பத்தி படிப்போம். அடுத்து என்னன்னா விகிதம் மற்றும் விகித சமத்துக்குள்ள தொடர்பு சரியா. விகிதம்னா என்ன, விகித சமம்னா என்ன, அது ரெண்டு என்ன டிஃபரன்ஸ் அதெல்லாம் பத்தி படிப்போம். அதுக்கப்புறம் ஒரு விகிதத்துக்கு ஏற்ப ஒரு அளவை வந்து ரெண்டா பிரிப்போம். ஒரு அமௌண்ட் இருக்கு அப்படின்னா 2 பேருக்கு எப்படி ஷேர் பண்ணி கொடுப்போம், சரி 3:2 பிரிச்சு கூட இல்ல 2:1 பிரிச்சு கூட அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த விகிதத்துக்கு ஏற்ப கொடுத்துருக்க விகிதத்துக்கு ஏற்ப ஒரு அமௌண்ட் எப்படி நம்ம 2 பேருக்கு பிரிச்சு கொடுப்போம் அதை பத்தி படிக்க போறோம். அதுக்கு என்ன அப்படின்னா சமான பின்னம். சரி, சமான பின்னம் பத்தி பார்ப்போம் சரியா. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாமா. சரி, அந்த விகிதத்தோட குறியீடை பயன்படுத்தணும். எப்படி நம்ம விகிதத்தோட குறியீடை பயன்படுத்தணும், சரி அது பயன்படுத்துறதுக்கு தேவையான நிபந்தனைகள் என்ன, என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு, சரி அதை பத்தி பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா விகிதத்தை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா விகிதம். ரேஷியோ. உங்களோட ரேஷியோனா என்ன அப்படின்னா அதுக்கான சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 புள்ளி வைக்கிறதா என்ன அப்படின்னா விகிதம் சரியா. 2 புள்ளி வைக்கிறதா என்ன அப்படின்னா விகிதம் சரியா. இப்போ ரேஷியோ என்னன்னு அப்படின்னா 2 எண்களை ஒப்பிடுறது தான் என்ன அப்படின்னா ரேஷியோ சரியா. 2 நம்பர் கொடுத்திருப்பாங்க, 2 நம்பரை ஒப்பிடுறது தான் என்ன அப்படின்னா விகிதம் சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஒப்பிடுதல் அப்படிங்கறத என்ன அப்படின்னா விகிதம் சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஒப்பிடுதல் வந்துட்டாவே ஏதாவது 2 பொருட்கள் இருந்தாதான் ஒப்பிட முடியும். சோ ஒரு பொருளை சேர்ந்தா ஒப்பிட முடியுமா, முடியாது. அப்போ விகிதம் அப்படினாவே மினிமம் 2 நம்பர் கண்டிப்பா இருக்கணும். அதான் என்ன அப்படின்னா முதல் பாயிண்ட். அப்போ மினிமம் 2 நம்பர் இருந்தாதான் ரேஷியோவை நம்மளால ஃபார்ம் பண்ணவே முடியும். சரி, ஒரு நம்பர் மட்டும் எடுத்துட்டு அதுல விகிதம் காண்க அப்படின்னா காண முடியாது சரியா. அப்போ விகிதம்னால ஒப்பிடுதல் தான் மீனிங் சரியா. அப்போ ஒப்பிடுதலுக்கு மினிமம் எத்தனை நம்பர் தேவை அப்படின்னா 2 நம்பர் தேவை. மேக்ஸிமம் எத்தனை நம்பர்னாலும் இருக்கலாம். மேக்ஸிமம் எத்தனை நம்பரா இருக்கலாம். சரி, a b c d e சொல்லி எவ்வளவு நம்பர்னாலும் இருக்கலாம். ஆனா மினிமம் 2 நம்பரா தேவை. மேக்ஸிமம் நமக்கு எத்தனை நம்பர்னாலும் இருந்துக்கலாம் சரியா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சா. அப்போ விகிதம்னாவே ஒப்பிடுதல் அப்படிங்கறது அர்த்தம். அப்போ ஒப்பிடுதல் வந்துட்டாவே நமக்கு மினிமம் 2 நம்பரா தேவையா. 2 பேர் இருந்தாங்க 2 ஒப்பிடவே முடியும் சரியா. அதனால மினிமம் 2 நம்பர் தேவை. அதிகபட்சம் எத்தனை நம்பர்னாலும் இருந்துக்கலாம் சரியா. குறைந்தபட்சம் 2 நம்பர் தேவை. அதிகபட்சம் எத்தனை நம்பர்னாலும் இருந்துக்கலாம். சரி, a b c d e சொல்லி எவ்வளவு நாளும் இருந்துக்கலாம். அதான் என்ன அப்படின்னா முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரேஷியோ யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் இந்த இதை எப்படி வாசிக்கணும் அப்படின்னா is 2 அப்படின்னு சொல்லி வாசிக்கணும் சரியா. 2 புள்ளி இருக்கிறாங்களா, அந்த 2 புள்ளி எப்படி வாசிக்கணும் அப்படின்னா is 2 அப்படின்னு சொல்லி வாசிக்கணும் சரியா. அப்போ நம்ம அந்த ரேஷியோ எழுதுறத இந்த மாதிரி a is to b
B அப்படின்னு சொல்லி எழுதுவோம் சரியா. அதை எப்படி படிக்கணும் அப்படின்னா A:B அப்படின்னு சொல்லி படிக்கணும் சரியா. இப்போ நம்ம எழுதக்கூடிய AB எழுதுறோமா, அந்த Aவும் Bயும் ஒரே யூனிட்ல இருக்கணும் சரியா. ஒரே யூனிட் அப்படின்னா ரெண்டுமே ஒரே அளவுல இருக்கணும். இப்போ இது கிலோகிராம் இருந்துச்சு அப்படின்னா அது கிலோகிராம்ல தான் இருக்கணும் சரியா. இப்போ இது கிலோகிராம்ல இருந்துச்சு அப்படின்னா இதுவும் கிலோகிராம்ல தான் இருக்கணும் சரியா. அதே மாதிரி இது கிலோமீட்டர்ல இருந்துச்சு அப்படின்னா அதுவும் கிலோமீட்டர்ல தான் இருக்கணும், இதுவும் கிலோமீட்டர்ல தான் இருக்கணும் சரியா. இது லிட்டர்ல இருந்துச்சு அப்படின்னா அது லிட்டர்ல தான் இருக்கணும். அப்போ நம்ம ரேஷியோல யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு நம்பர் தேவைப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம். அந்த ரெண்டு நம்பருமே எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரே அளவுல இருக்கணும், அதாவது ஒரே யூனிட்ல இருக்கணும். சோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இது கிலோகிராம்னா அது கிலோகிராம் தான், இது கிலோமீட்டர் அப்படின்னா அது கிலோமீட்டர் தான், இது லிட்டர் அப்படின்னா அது லிட்டர் சரியா. ஒரு இது கிலோகிராமோ ஒரு இது கிலோமீட்டர் இருக்க கூடாது சரியா. இப்போ ஒருவேளை ஒரு இது கிலோகிராம் இருக்குன்னு வச்சுக்கலாம், இன்னொரு கிராம் இருந்துச்சு அப்படின்னா இதே கிராம மாத்திடணும் சரியா. அப்போ ரெண்டுமே ஒரே யூனிட்ல தான் இருக்கணும். அப்படி ஒரே யூனிட்ல இல்ல அப்படின்னா ஒரே யூனிட்ல மாத்திக்கணும் சரியா. இப்போ இது கிலோகிராம் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கலாம், இப்போ இது கிராம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது அப்படியே தூக்கி எழுதக்கூடாது சரியா. இதையும் கிராம்ல மாத்திட்டு அது ரெண்டுக்கு என்ன ரேஷியோ அப்படிங்கறத பார்க்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கிலோகிராமுக்கும் 400 கிராமுக்கு உள்ள விகிதம் என்னன்னு சொல்லி கேட்கறாங்கன்னு வச்சுக்கலாம் சரியா. ஒரு கிலோகிராமுக்கும் 400 கிராமுக்கு உள்ள விகிதம் என்னன்னு கேட்கறாங்க. அப்போ 1:400 அப்படி போடக்கூடாது சரியா. இதையே என்ன பண்ணணும் அப்படின்னா கிராமுக்கு மாத்தணும். ஒரு கிலோகிராம் அப்படின்னா என்ன அப்படின்னா 1000 கிராமா, அப்போ 1000 இங்க 400 கிராம் இருக்கா, அப்போ 400 சரியா. அப்போ 0 கேன்சல். அப்புறம் இதை மட்டும் 2ஆல வகுத்தோம் அப்படின்னா 5:2. அப்போ அந்த 5:2ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கிலோவுக்கும் 400 கிராமுக்கு உள்ள ரேஷியோ சரியா. ஒரு கிலோவுக்கும் 400 கிராமுக்கு உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னா 5:2 சரி. 1:400 போடக்கூடாது சரியா. இன்னொரு டைம் பார்க்கலாமா. ஒரு கிலோங்கிறது 1000 கிராம், அப்போ அந்த ஒரு கிலோவை ஒண்ணுக்கு போடாம 1000 போடணும். ஏன் அப்படின்னா ரெண்டுமே கிராம்ல தான் இருக்கணும் சரியா. ஏன்னா ஒரு விகிதத்தோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே ஒரே அளவுல இருக்கணும். இது ரூபாய் அப்படின்னா இது ரூபாய் தான் இருக்கணும். இது ஏதோ சம்திங்கோட எண்ணிக்கை அப்படின்னா இது எண்ணிக்கையா தான் இருக்கணும் சரியா. இது கத்திரிக்காயோட எண்ணிக்கை அப்படின்னா இது தக்காளியோட எண்ணிக்கையா இருக்கணும் சரியா. ரெண்டுமே வேற வேறையா இருக்கக்கூடாது சரியா. அப்போ எண்ணிக்கை அப்படிங்கிற ஒரே அளவுல இருக்கணும். அப்போ இது 2 கேன்சல். இதை 2ஆல வகுத்தோம் அப்படின்னா 5, இதை 2ஆல வகுத்தோம் அப்படின்னா 2. அப்போ 5:2ங்கிறது என்ன அப்படின்னா இதோட விகிதம் சரியா. அப்போ முதல் கண்டிஷன் மினிமம் 2 நம்பர் தேவை, மேக்ஸிமம் எத்தனை நம்பரா இருக்கலாம். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா A:B ஒரே யூனிட்ல இருக்கணும் சரியா. சேம் யூனிட் ஒரே அளவுல இருக்கணும் சரி. அது ரெண்டாவது பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த A:B நம்ம எப்படிலாம் எழுதிக்கலாம் அப்படின்னா சரியா. A:B இருக்கா, அதை எப்படிலாம் எழுதிக்கலாம் அப்படின்னா A/B ன்னு எழுதிக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா AX/BX கூட எழுதிக்கலாம் சரியா. இதை எதாவது பெருக்கிறோமோ அதே நம்மளால இதையும் அப்படி பெருக்கிறோம் சரியா. இதை எதாவது பெருக்கிறோமோ அதே தான் B கூட அதே சேர்த்து பெருக்கிறோம். அப்போ AX/BX சொல்லி மாறிடும். அப்போ ஒரு ரேஷியோவை ரெண்டு விதமா எழுதிக்கலாம், ஒன்று பின்னமா எழுதிக்கலாம், இன்னொன்று என்ன அப்படின்னா AX/BX சொல்லி இந்த மாதிரி எழுதிக்கலாம். இவ்வளவுதான் என்ன அப்படின்னா விகிதத்தை பற்றின விஷயம் சரியா. இந்த 3 பாயிண்ட். அடுத்து விகிதத்திற்கும் விகித சமத்துக்குள்ள தொடர்பை பத்தி பார்க்கலாம் சரியா. விகிதம்னா என்ன, விகித சமம்னா என்ன, அது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் முதல்ல பார்க்கலாம் சரியா. சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோமா விகிதம்னா என்ன, அதுல என்ன கான்செப்ட் இருக்கு, என்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விகிதத்திற்கும் விகித சமத்துக்குள்ள தொடர்பு என்னன்னு பார்க்க போறோம் சரியா. அது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் சரியா. சரி பார்க்கலாமா. சரி, முதல்ல இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ 10:15 இருக்குன்னு வச்சுக்கலாம் சரியா. ரெண்டு நம்பருக்கு நம்ம ரேஷியோ எழுதுறோம். முதல் நம்பர் என்ன அப்படின்னா 10, அடுத்த நம்பர் என்ன அப்படின்னா 15. இந்த மாதிரி 10:15 சொல்லி நம்ம ஒரு ரேஷியோ எழுதிருக்கோம். இப்போ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணலாமா. சரி, ரெண்டுக்கும் பொதுவான வகுத்தி இருக்குது சரியா. பொதுவான வகுத்தி என்ன அப்படின்னா 5. அந்த 5ஆல ரெண்டு சைடு கேன்சல் பண்ணிக்கலாமா. அப்போ இது 5ஆல வகுத்து அப்படின்னா 2, இது 5ஆல வகுத்து அப்படின்னா 3 சரியா. 10:15 ரெண்டு நம்பர் எழுதிருக்கோம். ரெண்டு நம்பர் நம்ம ரேஷியோ எழுதிருக்கோம். ரெண்டுக்குமே பொதுவான வகுத்தி 5 இருக்கு. ஆனா ரெண்டு சைடு 5 கேன்சல் பண்ணி 2:3 எழுதிருக்கோம். இதுக்கு மேல இந்த மாதிரி சுருக்க முடியுமா, சுருக்க முடியாது. அப்போ ஒரு நம்பரை ரேஷியோ எழுதினதுக்கு அப்புறம் அதுல கேன்சல் ஆகிய நம்பரை கேன்சல் பண்ணிட்டு இதுக்கு மேல நம்மளால கேன்சல் பண்ண முடியாது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம கேன்சல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இது பேர் என்ன அப்படின்னா ரேஷியோ. அதாவது இதுதான் என்ன அப்படின்னா விகிதம். அப்போ இது என்னன்னு கேட்டாங்கன்னா அதுதான் விகிதம் சரியா. இதான் என்ன அப்படின்னா விகிதம், இது என்ன அப்படின்னா ப்ரொபோர்ஷன். அவ்வளவுதான் ரெண்டு டிஃபரன்ஸ் சரியா. அப்ப ரேஷியோக்கு ப்ரொபோர்ஷனல் டிஃபரன்ஸ் புரியுதா. 10:15 எழுதிக்குமா, இத ரேஷியோ சொல்லக்கூடாது. ஏன்னா ரெண்டுக்குமே பொதுவான வகுத்தி ஒன்று இருக்குது சரியா. ரெண்டுக்குமே காமன் டிவைசர் ஒன்று இருக்கு.
இருக்கு. சரி, ரெண்டுமே அஞ்சால் கேன்சல் ஆகுமா? அந்த மாதிரி நம்ம ஒரு ரேஷியோல எழுதக்கூடிய நம்பர்ஸ் ஏதாச்சும் நம்ம ரேஷியோல எழுதக்கூடிய நம்பர்ஸுக்கு பொதுவான வகுத்தி பொதுவான டிவிஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது ரேஷியோ சொல்லக்கூடாது, அது ப்ரொபோர்ஷன் சொல்லி சொல்லணும். சரியா? அப்போ ரேஷியோனா என்ன அப்படின்னா அந்த பொதுவான வகுத்தி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு, சரி, அந்த காமன் டிவைசர் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு இதுக்கு மேல எதுவுமே சுருக்க முடியாது அப்படிங்கிற வரைக்கும் வந்துருமா, அந்த ஸ்டேஜ் தான் என்ன அப்படின்னா ரேஷியோ. சரியா? அப்போ இது என்ன அப்படின்னா இது ப்ரொபோர்ஷன். புரியுதா இந்த டிஃபரன்ஸ்? இப்போ ஒருவேளை 20:30 இருக்குன்னு வச்சுக்கலாம், 20:30 வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டு சைடும் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ ஃபைனலா என்ன ஒரு 2:3 வருமா? அப்போ 20:30 வந்தா அதுக்கு ரேஷியோ என்ன 2:3, 10:15 வந்தாலும் என்ன அதுக்கு ரேஷியோ என்ன 2:3. அப்போ ஒரு ரேஷியோக்கு எண்ணற்ற ப்ரொபோர்ஷன் இருக்கு. சரியா? ஒரு ரேஷியோ தான், ஆனா அது 10:12 எழுதிக்கலாம், 20:30 எழுதிருக்காங்க, 200-300 எழுதிக்கலாம், 2000-3000 எழுதிக்கலாம், 2,00,000-3,00,000 எழுதிக்கலாம். அப்போ ஒரு ரேஷியோக்கு எண்ணற்ற ப்ரொபோர்ஷன்ஸ் இருக்கலாம். சரியா? இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். சரியா? ரேஷியோ லாஸ்டா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி லாஸ்டா இருக்கக்கூடிய கடைசியில இருக்கக்கூடியதான் என்ன அப்படின்னா ரேஷியோ. அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாமே ப்ரொபோர்ஷன். முன்னாடி என்னலாம் இருக்கும், 10-15 இருக்கலாம், 20-30 இருக்கலாம், இல்ல 200-300 இருக்கலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னா ப்ரொபோர்ஷன்ஸ். சரியா? அப்போ விகித சமம் ரெண்டு டிஃபரன்ஸ் எல்லாம் புரிஞ்சிருச்சா? சரி, இது மாதிரி சின்ன நம்பர் இருக்கும், அந்த ரெண்டு நம்பருக்குமே பொதுவான வகுத்தி இருக்காது. சரி, ரெண்டுமே பொதுவான வகுத்தி ஒன்னா நம்பர் தான் இருக்கும். இப்போ இது ஒன்னால வகுப்படும், இது ஒன்னால வகுப்படும், வேற ஏதாவது வகுப்படாதா, அதுதான் என்னன்னா ரேஷியோ. மீதி எல்லாமே ப்ரொபோர்ஷன். சரியா? இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். அடுத்து ஒரு விகிதத்தை ஒரு எண்ணுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறது பின்னாடி ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் பார்க்கும்போது அதை சேர்த்து பார்த்துக்கலாம். சரி, இப்போ அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா சமான பின்னம். சரியா? இது என்னன்னா ஒரு ரூபாய் இருக்கும். சரி, ஒரு ரூபாய் கொடுத்துருப்பாங்க, அதை எப்படி பிரிச்சு கொடுக்கணும், அவங்க கொடுத்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு கொடுக்கணும். சரியா? அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பின்னாடி கொஸ்டின்ஸ் இருக்கு, அந்த கொஸ்டின் பார்க்கும்போது அதை சேர்த்து பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா சமான பின்னம்னா என்ன சொல்லி பார்க்க போறோம். சரி, சமான பின்னம்னா என்ன சொல்லி பார்க்க போறோம். இப்போ 1/7 இருக்கு. ஸோ 1/7க்கு சமான பின்னம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா ஈஸியா புரியும். ஸோ 1/7க்கு சமான பின்னம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ சமான பின்னம்னா என்னன்னா, இப்போ சமான பின்னம் என்ன சொல்லி பார்க்க, அந்த ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம், a/b. சரியா? இப்போ சமானம் என்ன அப்படின்னா a/b ல ஒரு நம்பர் இருக்கு. இத மேல உள்ள நம்பர் தொகுதின்னு சொல்லுவாங்க, கீழ உள்ள நம்பர் பகுதின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இப்போ தொகுதியவும் பகுதியவும் ஒரே எண்ணால் பெருக்கவோ வகுக்கவோ செய்தால் கிடைக்கிறதா என்ன அப்படின்னா சமான பின்னம். சரியா? a/b ன்னு இருக்கு, தொகுதியும் சரி பகுதியும் சரி ஒரே எண்ணால் இப்போ 2ஆல பெருக்கணும்னு வச்சுக்கலாம், கீழே அதே மாதிரி 2ஆல பெருக்கணும், கிடைக்கிற ரிசல்ட் ஒன்று கிடைக்குமா, அதுதான் என்ன அப்படின்னா இந்த பின்னத்துக்கு சமான பின்னம். அதே மாதிரி a/b இருக்குன்னு வச்சுக்கலாம், என்ன பண்றோம் அப்படின்னா 2ஆல வகுக்கிறோம்னு வச்சுக்கலாம், அதுக்கு இதே 2ஆல வகுக்கிறோம், இதுல ஒரு ஆன்சர் கிடைக்குமா, அந்த கிடைக்கிற ஆன்சர் தான் என்ன அப்படின்னா இந்த பின்னத்தோட சமான பின்னம். சரியா? இப்போ கான்செப்ட் புரிஞ்சா இத பார்க்கலாமா? 1/7 இருக்குன்னு வச்சுக்கலாம், 1/7 ஓட சமான பின்னம் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ மேலே கீழே இப்போ ஒரு 7ஆல பெருக்கணும்னு வச்சுக்கலாம், இப்போ மேலே 7ஆல பெருக்கியாச்சு, கீழே 7ஆல பெருக்கியாச்சு, ஒவ்வொரு 7 கீழே 7 49. சரியா? அப்போ இந்த 1/7 ஓட சமான பின்னம் என்ன அப்படின்னா 7/49. ரைட்டா? அப்போ மேலே கீழே நம்ம ஒரே எண்ணால பெருக்குறோமா, அப்படி பெருக்குனதுக்கு அப்புறம் ஒரு ரிசல்ட் கிடைக்குமா, அந்த ரிசல்ட் வந்து நம்ம எந்த பின்னத்தோட பெருக்கணுமோ அதோட சமான பின்னம்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான் சமான பின்னத்தோட கான்செப்ட். சரியா? அப்போ இதுக்கான டெஃபினிஷன் என்ன, ஒரு பின்னத்தை ஒரே நாள் பெருக்கவோ அல்லது வகுக்கவோ செய்தால் கிடைக்கக்கூடிய பின்னம் தான் என்ன அப்படின்னா சமான பின்னம். அவ்வளவுதான் சமான பின்னத்தோட டெஃபினிஷன்ஸ். இன்னொன்னு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி இப்போ ஒண்ணு இல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு பின்னத்துல எந்த பின்னம் பெருசு எந்த பின்னம் சின்னதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். சரியா? இதை பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னா இப்போ இது பெருசா அது பெருசா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே அதே மாதிரி இது பெருசா அது பெருசா சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா 5 15 இப்போ இது ரெண்டு எது பெருசு எது சின்னதுன்னா எல்லாரும் சொல்ல முடியும். சரியா? இதுதான் பெருசு இதுதான் சின்னது எல்லாரும் சொல்ல முடியும். ஆனா இந்த மாதிரி 5/8 1/10 இது ரெண்டுல எது பெருசு எது சின்னது கேட்டாங்கன்னா பார்த்தோன்னே யாராலும் சொல்ல முடியாது, கால்குலேஷன் பண்ணி தான் சொல்ல முடியும். சரியா? இப்போ இந்த மாதிரி கீழே ஒரு பின்ன மாதிரி கொடுக்காம முழு நம்பரை கொடுத்தாங்கன்னா ஈஸியா எல்லாராலையும் இதுதான் பெருசு அதான் சின்னதுன்னு சொல்ல முடியும். ஆனா ஒரு பின்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா பார்த்த உடனே இதுதான் பெருசு இதுதான் சின்னதுன்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. அப்ப எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது பாருங்க. சரியா? எப்படி ஈஸியா இதை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது மீச்சமா எடுத்து இதை பெருக்கி போட்டு ஆன்சர் போடுவாங்க. அதை விட சிம்பிளா எப்படி பண்ணலாம் அப்படின்னா அப்படியே ரெண்டே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா, இந்த 10 கொண்டு போய் இந்த 5 கூட அப்படியே பெருக்கணும். சரி, என்ன பண்ணணும், கீழே உள்ள நம்பர் கொண்டு போய் கூட அப்படியே பெருக்கணும். அப்போ 10 × 5 50. அப்படி அதே மாதிரி 8 கொண்டு போய் அந்த 1 கூட பெருக்கலாமா, 8 கொண்டு போய் அந்த 1 கூட பெருக்கணும்னா 4 × 8. இப்போ ரெண்டுல எது பெருசு 50 தான் பெருசா, அப்போ இந்த பக்கம் உள்ளது தான் பெருசு. அப்போ பெருசுல என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், இப்படி போகும் கிரேட்டர் தான் அப்படி.
அப்போ இந்த 50 இந்த சைடு உள்ளதா, அப்ப இந்த சைடு என்ன இருந்துச்சு 5/8 இருந்துச்சு, அந்த பக்கம் என்ன இருந்துச்சு 1/10 இருந்துச்சா, அப்போ 1/10. அப்போ அந்த கட்டத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் என்னவா யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் என்னவா இருக்கணும் அப்படின்னா கிரேட்டர் than சிம்பிள். அவ்வளவுதான் சரியா. அப்போ ஒரு 2 பின்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கீழே உள்ள 8க்கு 10க்கு மீச்சமா எடுத்து அதை பெருக்கி அதுல எது பெருசு எது சின்னது பார்த்து அப்படி பண்றதை விட சிம்பிளா மெத்தட் இருக்கு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடணும். 10 கொண்டு போய் இங்க பெருக்கணும், 8 கொண்டு போய் அங்க பெருக்கணும். இப்போ ஒரு முழு நம்பர் கிடைச்சிச்சா, இப்போ பார்த்தோன்னே நம்மளால எது பெருசு எது சின்னது சொல்ல முடியுமா? பார்த்தாலே தெரியுது இதான் பெருசு இதான் சின்னதா. அப்போ அந்த கட்டத்துக்குள்ள என்ன சிம்பிள் யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னா இப்போ இங்க இந்த சிம்பிள் யூஸ் பண்றோமா, அவ்வளவுதான். அந்த சிம்பிளை கொண்டு போய் இங்க யூஸ் பண்ணிடணும், முடிஞ்சு போச்சு சரியா. அடுத்து அதை பார்க்கலாமா? அதுவும் அதே மாதிரி தான். இப்போ பார்த்தோம்னா 2 எது பெருசு எது சின்னது சரி பார்த்துட்டு இந்த 3 சிம்பிள்ல எந்த சிம்பிள் அது உள்ள போட்டா கரெக்டா இருக்குன்னு பார்க்கலாமா? அதே மாதிரி தான். ஸோ 9/12 இங்க என்ன போட போறதுன்னு தெரியல, 3/4 இருக்கு சரியா. இப்போ இது ரெண்டையும் 3ஆல கேன்சல் பண்ணிக்கலாமா? இதை 3ஆல கேன்சல் பண்ணோம்னா 3, இதை 3ஆல கேன்சல் பண்ணா 4 12. அப்போ இங்கேயும் 3/4 இருக்கு, அங்கேயும் 3/4 இருக்கா. அப்போ கிரேட்டர் தெனோ லெஸ் தெனோ போடக்கூடாது. அங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் யூஸ் பண்ணணும் சரியா. இந்த 9/12 இருக்கு, ரெண்டையுமே 3ஆல கேன்சல் பண்ணிக்கலாம். இது 3 இது 3/12. அப்போ 3ஆல எல்லாத்தையும் அடிச்சோம் அப்படின்னா 3/4 கிடைக்குது. அங்கிட்டு 3/4 இருக்குது. அப்போ அங்க லெஸ் தெனோ கிரேட்டர் தெனோ யூஸ் பண்ணக்கூடாது, ஈக்குவல் சிம்பிள் யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான் சரியா. அதுக்கப்புறம் சமான விகிதங்கள் சரியா. சமான விகிதங்கள் எடுத்து கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4:5 சரியா. 4:5 ரேஷியோ தான் நமக்கு தேவையான ரேஷியோ. அதை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சமான பின்னம் பார்த்தோமா அதே கான்செப்ட் தான் சமான விகிதம் சரியா. நான் யாருமே சொல்லிட்டேன்னா a/b இருந்ததுன்னா எப்படி எழுதிக்கலாம், a/b எழுதிக்கலாமா? சரி a/b இருந்துச்சுன்னா எப்படி எழுதிக்கலாம், a/b எழுதிக்கலாம். அப்போ சமான பின்னனாலும் சரி சமான விகிதம்னாலும் சரி எல்லாம் ஒண்ணுதான் சரியா. சமான பின்னனாலும் சரி சமான விகிதம்னாலும் சரி எல்லாமே ஒண்ணுதான் சரி. இப்போ 4:5 என்ன அப்படின்னா நமக்கு நம்மளோட சோர்ஸ் ரேஷியோ தான் சரியா. 4:5 கொடுத்துருக்காங்க. அதை எப்படிலாம் மாத்திருக்காங்க அப்படின்னா ஒரு 3 ஃபார்மட்ல சமான விகிதங்கள் எழுதிருக்காங்க. அந்த கொடுத்துருக்க பாக்ஸ்ல என்ன நம்பர் வருதுன்னு கேட்டிருக்காங்க சரியா. பார்க்கலாமா? இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு இப்போ 4 இருக்கு, 4 செஞ்சா இந்த இடத்துல வரப்ப என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8. அப்போ இங்க என்ன வருதுன்னு கேட்டிருக்காங்க சரியா. 4:5 இருக்கு, அப்போ 8 ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன நம்பர் வருதுன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்க பாக்ஸ் கொடுத்துறாங்க, இங்க 50 இருக்கு. அப்போ இங்க 50 இருந்துச்சுன்னா இங்க என்ன நம்பர் வருதுன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இங்க பார்க்கலாமா? இப்போ 4 இருக்கு, இங்க 8 இருக்கா. இங்க எதை கொண்டு பெருக்கினாங்க 8 கிடைக்கும்னா 2ஆல பெருக்கினா கிடைக்கும் ரைட்டா. அப்போ இங்க இது 2ஆல பெருக்கிருக்காங்களா, நான் யாருமே சொல்லியிருந்தேன் தொகுதி எதாவது பெருக்கிறோமோ அதே நம்பரால தான் பகுதியும் பெருக்கணும். அப்படி பெருக்கினா அது சமான பின்னம் அப்படின்னு சொன்னேன். பின்னத்துக்கு என்ன கான்செப்டோ அதே தான் என்ன அப்படின்னா விகிதத்துக்கும் சரியா. முதல் நம்பரை எதை கொண்டு பெருக்கிறோமோ அதே நம்பரால 2ஆம் நம்பரை பெருக்கினா கிடைக்கக்கூடிய ஆன்சர் சமான விகிதம் சரியா. அப்ப இது 2ஆல பெருக்கிருக்காங்கன்னு தெரியுதா. அப்ப இதே 2ஆல பெருக்கலாமா 10 ரைட்டா. அப்ப 8:10ங்கிறது 4:5 சமான விகிதம். அதே மாதிரி இங்க பார்க்கலாம். இப்போ இது ஆன்சர் போட்டோமா, இது ரெண்டா பார்க்கலாமா? இங்க 5 இருக்கு, அங்க 50 இருக்கு. பார்த்தாலே தெரியுதா 10ஆல பெருக்கிருக்காங்க அப்படின்னு. அப்போ இரண்டாவது என்ன 10ஆல பெருக்கிருக்காங்க. அப்போ முதல் எண்ணை 10ஆல பெருக்கினா கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்கும், சமான விகிதமா இருக்குமா. அப்போ இதையும் 10ஆல பெருக்கணும் அப்படின்னா 40 சரி. அதே மாதிரி கடைசியில் உள்ளது என்ன அப்படின்னா 12 இருக்கா. முதல் நம்பர் 12, அடுத்த நம்பர் பாக்ஸ் சரியா. அப்ப இங்க என்ன பண்ணிருப்பாங்க பார்த்தாலே தெரியுதா 4 3ஆல பெருக்கிருக்காங்க. அப்போ 4 3 12. முதல் நம்பர் ஏதாவது பெருக்கிறாங்களோ அதே தான் 2ஆம் நம்பரை பெருக்கணும். அப்ப 5 × 3 சாய் 3 15. அப்போ 12:15 என்ன அப்படின்னா அதோட சமான விகிதம் சரியா. இது எல்லாமே என்ன அப்படின்னா ப்ரொபோர்ஷன். இது மட்டும் தான் ரேஷியோ. ஏன் அப்படின்னா 4க்கும் 5க்கும் பொதுவான வகுத்தி எதுவுமே இல்லை, காமன் டிவைசர் எதுவுமே இல்லை. அதனால இது என்ன அப்படின்னா ரேஷியோ. இங்க எழுதுறது எல்லாமே என்ன அப்படின்னா ப்ரொபோர்ஷன். ஏன் அதெல்லாம் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா எல்லாத்துக்குமே காமன் வகுத்தி இருக்கு. இது 2ஆல வகுப்படும், இது 5ஆல 2ஆல 10ஆல வகுப்படும், இது 3ஆல வகுப்படும் சரி. அதனால இது எல்லாமே என்ன அப்படின்னா ப்ரொபோர்ஷன். இது மட்டும் தான் என்ன அப்படின்னா ரேஷியோ. இவ்வளவுதான் என்னன்னா சமான விகிதத்தோட கான்செப்ட் சரி. இப்போ லாஸ்ட் டைம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு அமௌண்ட் இந்த கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம் சரியா. ஒரு விகிதத்துக்கு ஏற்ப எப்படி ஒரு தொகையை வந்து 2ஆ பிரிக்கிறது, அது 2ஆ மட்டும் தான் பிரிக்கணும் அப்படின்னா क्वेश्चनல சில டைம் 3ஆ பிரிக்க சொல்லிருப்பாங்க. சோ 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்க சொல்லிருப்பாங்க, இல்ல 4 பேருக்கு பிரிச்சு கொடுக்க சொல்லிருப்பாங்க சரி. A B C 3 பேருக்கு பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க சரி. அது கேள்விக்கு ஏத்த மாதிரி பண்ணணும். இப்போ எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட பாருங்க சரியா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குமரனிடம் 600 ரூபாய் உள்ளது சரியா. குமரன் ஒருத்தர் இருக்காரு, அவர் கையில என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு 600 ரூபாய் கையில வச்சிருக்காரு சரியா. அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா விமல் மற்றும் யாழினிக்கு வந்து பிரிச்சு கொடுக்க போறாரு. எப்படி பிரிச்சு கொடுக்க போறாரு அப்படின்னா 2:3 அப்படிங்கிற விதத்துல பிரிச்சு கொடுக்க போறாரு சரியா. 2 பேருக்கு ஈக்குவலா பிரிச்சு கொடுங்க அப்படின்னா ஈஸியா 300 பிரிச்சு கொடுத்துருவாரு. ஆனா அவங்க கண்டிஷன் அப்படி சொல்லல, விகிதத்துக்கு ஏற்றவாறு எப்படி பிரிக்கணும்னு சொல்லிருக்காங்க. அவங்க ரேஷியோ கொடுப்பாங்க,
அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதால விஷயமே. சரியா, 600 ரூபாயை 2:3 அப்படிங்கிற விதத்துல பிரிச்சு கொடுக்கணும். சரியா, இதுல 2 யாருக்கு 3 யாருக்கு அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முதல்ல யார் கொடுக்குறாங்களோ அவங்களோட நம்பர் முதல் நம்பர், ரெண்டாவது யார் கொடுக்குறாங்களோ அது அவங்க ரெண்டாவது நம்பர். சரியா, அப்ப அது மாதிரி 2:3 அப்படிங்கிறதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா பிரிச்சு கொடுக்குறாரு. அப்புறம் 2 பேர்ல யாருக்கு அதிகமான தொகை போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். சரியா, 600 ரூபாய் வச்சிருக்காரு, விமல் மற்றும் யாழ்னிக்கு வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க. எப்படி பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா 2:3 அப்படிங்கிற விகிதத்துல பிரிச்சு கொடுக்குறாங்க. சரியா, அப்போ 2 பேர்ல யாருக்கு அதிக தொகை போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, பார்க்கும்போது தெரியுதா, இவர் 2 பங்கு வாங்குறாரு, அவர் 3 பங்கு வாங்குறாங்களா, அப்போ 2வது பங்கு அதிகமா வாங்குறாங்க. அப்போ பார்க்கும்போது ஆன்சர் தெரியுதா, யாரு தான் அதிகமான அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்னு. அப்போ அவங்க எவ்வளவு அமௌண்ட் வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன். இந்த மெத்தட்லயே சால்வ் பண்ணிக்கணும். சரியா, எப்படி பண்ணணும் அப்படிங்கறது பாருங்க. இப்போ யார் அப்படின்னா குமரன் எவ்வளவு ரூபா வச்சிருக்காரு அப்படின்னா 600 ரூபா வச்சிருக்காரா, அந்த 600 இப்படி எழுதிக்கணும். சரியா, குமரன் வந்து எவ்வளவு வச்சிருக்காரு, 600 ரூபா வச்சிருக்காரு, அந்த 600 இப்படி எழுதிக்கணும். அப்போ அதை எப்படி பிரிக்க சொல்றாங்க அப்படின்னா 2:3 அப்படிங்கிற விகிதத்துல பிரிக்க சொல்றாங்க. சரியா, என்ன ரேஷியோ அப்படின்னா 2:3 அப்படிங்கிற ரேஷியோல பிரிக்க சொல்றாங்களா. அப்போ எப்படி பிரிக்கணும் அப்படின்னா 2:3. சரியா, 600 ரூபாய் கையில வச்சிருக்காரு, அதை 2:3 விகிதத்துல பிரிக்க சொல்றாங்க. சரியா, அதாவது 2 பங்கா பிரிக்கணும், 3 பங்கா பிரிக்கணும்னு சொல்றாங்க. அப்போ மொத்தமா நமக்கு எத்தனை பங்கா பிரிக்க சொல்றாங்க அப்படின்னா அப்படியே கொடுங்க, 2 + 3 5. சரியா, அதாவது 600 ரெண்டா பிரிச்சு இவருக்கும் 3ஆ பிரிச்சு அவங்களுக்கு கொடுக்க சொல்றாங்க. அப்போ மொத்தமா எத்தனை பிரிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா 5 பங்கா பிரிக்க வேண்டியிருக்கு. சரியா, அப்ப 5 பங்கா பிரிச்சிடலாமா, இதை 5 பங்கா பிரிக்கணும் அப்படின்னா பிரிக்கிறது அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்னா பிரித்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா வகுத்தல் அர்த்தம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, பிரித்தல் வந்தாவே என்ன அர்த்தம் அப்படின்னா வகுத்தல். சரியா, அப்ப 600 ரெண்டா பிரிக்கணும், 3ஆ பிரிக்கணும், அப்ப மொத்தம் எத்தனை பிரிக்கணும் அப்படின்னா 5ஆ பிரிக்கணும். அப்ப 5ஆ பிரிச்சிடலாமா, பிரித்தல் அப்படின்னு என்ன அர்த்தம், வகுத்தல் அர்த்தமா. அப்போ 600 / 5. சரி, இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 120 வரும். அப்போ ஒரு பங்கோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 120. சரியா, அப்படியே 120 இப்படி பெருக்கலாமா. அப்போ முதல்ல யார் இருக்கா அப்படின்னா விமல். அப்போ விமல் பெரும் தொகை எவ்வளவு அப்படின்னா அவர் 2 பங்கு கொடுக்கணுமா, ஒரு பங்கு 120 அப்படின்னா 2 பங்கோட விலை அப்படின்னா × 2 240. அடுத்து யாருன்னா யாழ்னி. ஒரு பங்கு 120 அப்படின்னா 3 பங்கு வரும். சரியா, விமல் எவ்வளவு, ஒரு பங்கு 120 அப்படின்னா 2 பங்கு அவருக்கு போகுமா, அப்ப × 2. யாழ்னி வந்து ஒரு பங்கு 120 அப்படின்னா அவருக்கு 3 பங்கு போகணுமா, அப்ப × 3 320. சரியா, அப்ப 2 பேர்ல யார் அதிகமா அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்னா யாழ்னி தான் அதிகமா வாங்குறாங்க. இவங்களை விட எவ்வளவு அதிகமா வாங்குறாங்க, அப்போ 360 240, ஒரு 120 அதிகமா வாங்குறாங்க. அவ்வளவுதான். சரியா, 2 பேர்ல யார் அதிகமா வாங்குறாங்க அப்படின்னா யாழ்னி. எவ்வளவு ரூபாய் அதிகமா வாங்குறாங்க கேட்டாங்கன்னா ஒரு 120 ரூபாய் அதிகமா வாங்குறாங்க. இவ்வளவுதான். சரியா, ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே பார்க்கலாம். இப்போ என்னெல்லாம் பார்த்தோம், விகிதம்னா என்ன, அந்த விகித குறியீடு எப்படி பயன்படுத்தணும், சோ அதுல என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு, என்ன நிபந்தனைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். சரியா, விகிதம்னா என்னென்ன கான்செப்ட்லாம் உண்டு. சரி, விகிதம் அப்படின்னா அதுக்கு 2 நம்பர் மினிமம் தேவை, மேக்ஸிமம் எத்தனை நம்பர்னாலும் இருக்கலாம், அதே மாதிரி எழுதக்கூடிய 2 நம்பருமே ஒரே அளவில் இருக்கணும் அப்படிங்கறத பார்த்தோம். சரி, என்ன அப்படின்னா விகிதம். அடுத்த விகிதத்திற்கும் விகித சமத்துக்குள்ள தொடர்பு என்னன்னு பார்த்தோம். சரியா, இப்போ 2 நம்பர் எழுதுறோம் அப்படின்னா ரெண்டுக்குமே காமனான வகுத்தி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை விகித சமம் அல்லது விகிதாச்சாரம் சொல்லி சொல்லுவாங்க. சரி, விகித சமம்னு சொல்லுவாங்க, எல்லாம் விகிதாச்சாரம் சொல்லி சொல்லுவாங்க. சரி, அப்படின்னா என்ன சொல்லுவோம், ப்ரொபோர்ஷன் அர்த்தம். அந்த காமனா இருக்கக்கூடிய அந்த வகுத்தியை கேன்சல் பண்ணிட்டு இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்ற வரைக்கும் நம்ம கேன்சல் பண்ணி முடிச்சிட்டு கடைசியா எழுதுவோமா, அதுதான் என்ன அப்படின்னா ரேஷியோ. இதுதான் இது ரெண்டுக்குள்ள தொடர்பு. சரியா, அடுத்தது ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, அமௌண்ட அவங்க கொடுத்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, 2:3 சொல்லி சொன்னாங்க, அதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா 2ஆ பிரிக்கணும், 3ஆ பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சமம்னு பார்த்தோம். அடுத்து சமான பின்னம். சரியா, சமான பின்னம் அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு நம்பர் ஒரு பின்னம் கொடுத்துருப்பாங்க, தொகுதியவும் பகுதியவும் ஒரே எண்ணால் பெருக்கவோ அல்லது வகுக்கவோ செய்தால் கிடைக்கக்கூடிய பின்னம் அதோட சமான பின்னம் ஆகும். சரியா, அப்போ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பின்னம் கொடுத்துருப்பாங்க, அதுல எது பெருசு எது சின்னது அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா, அதாவது இது சின்னதா இருக்கா இல்ல பெருசா இருக்கா இல்ல ஈக்குவலா இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த 3 சிம்பிள் கொடுத்துருக்காங்க. 3 சிம்பிளை எதுக்கு யூஸ் பண்ண, அந்த 3 சிம்பிள் எதை யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா, அதுக்கான ஷார்ட்கட் பார்த்தோம். அப்படியே கிராஸ்ல போய்கிட்டோம் அப்படின்னா 50 8 வருமா, இப்போ எது பெருசு எது சின்னது பார்த்துக்கலாமா. 50 தான் பெருசா இருக்கா, அப்போ கிரேட் தான். முதல்ல எந்த நம்பர் இருக்கோ அது 5 பை 8 குறிக்கும், ரெண்டாவது எந்த நம்பர் இருக்கோ அது 1 பை 10 குறிக்கும். அது மாதிரி இதை பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுமே 3ஆல கேன்சல் ஆகும், அப்போ 3 பை 4 இருக்கு, அப்போ ஈக்குவல் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணணும். சரியா, அப்புறம் கடைசியா சமான விகிதங்களை பத்தி பார்த்தோம். சரி, 4 செஞ்சு இருக்கா, சமான பின்னம் என்னவோ அதுதான் சமான விகிதம். 4 செஞ்சு இருக்கு, இங்க 8 இருக்கா,
அந்த விகிதத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர் இருக்கும். ரெண்டு நம்பர்ல முதல் நம்பர் எதை கொண்டு பெருக்கிறோமோ அதே தான் கடைசி நம்பரை கொண்டு பெருக்கணும். சரி, அப்போ இது 2ஆல பெருக்கிருக்காங்க 8, இது 2ஆல பெருக்காங்கன்னா 10. அதே மாதிரி அங்க 10ஆல பெருக்கிருக்காங்க 5 இருக்கு, 10ஆல பெருக்காங்க 50 மாதிரி இருக்கு. அப்போ இதையும் 10ஆல பெருக்கினா 40. அதே மாதிரி இது 4 இருக்காங்க 12 இருக்கா, அப்புறம் 3ஆல பெருக்கிருக்காங்க அதனால 12 இருக்கு. அடுத்தது 5 இருக்கு, 5 3ஆல பெருக்கணும் அப்படின்னா 15. இதான் என்ன அப்படின்னா அடுத்த 3ஆவது ப்ராப்ளம்.